நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காதலித்து திருமணம் செய்து புகுந்த வீட்டுக்கு வந்த மருமகளை மாமனாரும் டீச்சர் மாமியாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்திய நிலையில் மன உளைச்சல் தாங்க முடியாமல் 6 மாத கைக்குழந்தையை வயிற்றில் துணியால் கட்டிக்கொண்டு தாய் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மாமனாரும் மாமியாரும் கரித்து கொட்டியதில் விபரீத முடிவை தேடிக்கொண்ட பெண் மரணத்திற்கு முன்பாக பேசிய வாக்குமூல வீடியோவை காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை தினமும் சொல்லால் சித்திரவதை செய்த மாமியார் மாமனார் காரணமாக அநியாயமாக 2 உயிர் பலியாகியிருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிவபாலனும் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவ்யாவும் காதலித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். சிவபாலனுக்கும் காவ்யாவுக்கும் இடையே 13 வயது வித்தியாசம் இருந்தாலும் பெண் வீட்டின் எதிர்ப்பையும் மீறி விடாப்பிடியாக இருந்து சிவபாலனை திருமணம் செய்திருக்கிறார் காவ்யா. மகள் விருப்பப்பட்ட முடிவு என்பதால் காவ்யாவின் வீட்டிலும் 10 சவரன் நகை போட்டு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். திருமணம் முடிந்து சில நாட்கள் வரை நன்றாக பார்த்து கொண்ட சிவபாலனின் பெற்றோர் போக போக சுயரூபத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். சிவபாலனின் தந்தை பழனிதுரை ஓய்வு பெற்ற சத்துணவு அமைப்பாளராக இருந்த நிலையில் தாய் செந்தமிழ் செல்வி அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து வருகிறார். ஆரம்பத்தில் சிவபாலனுக்கு நிரந்தரமாக எந்த வேலையும் இல்லாத நிலையில் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் காவ்யா. அதிலிருந்துதான் எல்லா பிரச்சனையும் தொடங்கியிருக்கிறது. மகன் வெளிநாடு செல்ல முட்டுக்கட்டை போட்டு பெற்றோர் தடுக்க பார்க்க அதையும் மீறி சிவபாலன் வெளிநாடு சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வெளிநாட்டில் ஏமாற்றப்பட்டு சிவபாலன் மீண்டும் சொந்த ஊருக்கு வரவே மாமனாரும் மாமியாரும் மருமகள் காவ்யாவை கரித்து கொட்ட தொடங்கியிருக்கிறார்கள். காவ்யாவை ராசி இல்லாதவள் என பழி சுமத்தி தினமும் சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இதனிடையே காவ்யா கருவுற்று பெண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தை பிறந்த பின்னர்தான் இன்னும் பிரச்சனை பூகம்பமாக வெடித்திருக்கிறது. கை குழந்தையை வைத்துக் கொண்டு வீட்டு வேலையையும் செய்ய முடியாமல் காவ்யா தடுமாறி தவித்து போக வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க சொல்லி கேட்டதற்கு இல்லாத பேச்சு பேசி மாமியார் செந்தமிழ் செல்வி புண்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. காலையில் தாம் பள்ளிக்கு செல்லும் முன்பே சாப்பாடு ரெடியாக இருக்க வேண்டும் என கைக்குழந்தையுடன் இருக்கும் மருமகள் காவ்யாவுக்கு ஆர்டர் போடும் டீச்சர் மாமியார் தினமும் நரக வேதனையை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த கணவர் சிவபாலன் கூட்டுறவு சங்கத்தில் தற்காலிக ஊழியராக வேலை செய்து வந்த நிலையில் மகன் வீட்டில் இருந்தாலும் மருமகளை குற்றம் குறை சொல்லி டார்ச்சர் செய்து கொண்டே இருப்பதுதான் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வேலை என சொல்லப்படுகிறது. வேறு வழி இல்லாமல் கணவன் சிவபாலனுக்காக டார்ச்சர் மற்றும் கொடுமைகளை பொறுத்து கொண்டிருந்த காவ்யா மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை முடிவை தேடியிருக்கிறார். சம்பவத்தன்று 2 நாட்களுக்கு முன்பு கூட குடித்துவிட்டு போதையில் காவ்யாவின் வீட்டிற்கு சென்ற மாமனார் பழனிதுரையும் மாமியார் தமிழ்ச்செல்வியும் காது கூசும் அளவுக்கு ஆபாச வார்த்தையால் திட்டி அவரை அசிங்கப்படுத்திவிட்டு வந்த வீடியோவும் வெளியாகி உள்ளது. அந்த விளக்கை கொண்டாந்து வச்சு அந்த விளக்கை கொண்டு வச்சு குத்தோலை கொளுத்தணும். இது வரைக்கும் எங்குள்ள குத்தோலை கொளுத்துறாளா? குத்தோலை ஏற்றிக்கிற பொம்பளை குத்து ஏத்துற ஆயிரத்தி பேசி பண்ற என்ன பண்ற போ நம்ம எங்கடா. இந்த நிலையில் சம்பவத்தன்று தனது தற்கொலைக்கு காரணம் மாமனார் பழனித்துறையும் மாமியார் செந்தமிழ் செல்வியும் தான் காரணம் என இன்ஸ்டாகிராமில் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு இரவு நேரத்தில் 6 மாத பெண் குழந்தையை தூக்கிக் கொண்டு கிணத்துமேட்டுக்கு சென்றிருக்கிறார் காவ்யா. குழந்தையை வயிற்றில் துணி வைத்து கட்டிக்கொண்டு கிணற்றில் குதித்த காவ்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. குழந்தையை தூக்கிக் கொண்டு காவ்யா அவரது தாய் வீட்டிற்கு சென்றிருப்பார் என முதலில் சிவபாலன் அசால்ட்டாக இருந்துவிட இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துதான் விபரீத முடிவு தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பிறகு அக்கம் பக்கத்தில் தேடிய போது கிணத்துமேட்டில் காவ்யாவின் துப்பட்டா கிடந்து காட்டி கொடுத்துள்ளது.
இதனை அடுத்து காவ்யா மற்றும் 6 மாத பெண் குழந்தையின் சடலங்களை மீட்ட போலீசார் டீச்சர் மாமியார் செந்தமிழ் செல்வியை கைது செய்ததோடு மாமனார் பழனித்துறையை தீவிரமாக தேடி வருகின்றனர்.